அமெரிக்கா விதித்துள்ள புதிய இறக்குமதி வரிகள் தொடர்பாக வரும் வெள்ளிக்கிழமை அமைச்சரவையில் விளக்கம் அளிக்கப்படும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இப்புதிய வரி விதிப்பு நாட்டின் ஏற்றுமதி மற்றும் பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அரசாங்கம் நிலைமையை கவனமாக கண்காணித்து வருவதாக அவர் தெரிவித்தார். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு வரும் பொருட்களுக்கு புதிய உலகளாவிய வரிகளை அறிவித்துள்ளார். முதலில் 10 விழுக்காடாக அறிவித்தவர் பின்னர் 15 விழுக்காடாக அதனை மாற்றினார். கடந்த ஆண்டு அவர் தடாலடியாக விதித்த பரஸ்பர வரி செல்லாது என அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து ட்ரம்ப் இப்புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மலேசியா குறிப்பாக மின்னியல் உள்ளிட்ட பல பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதால் இப்புதிய வரி அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு கூடுதல் செலவாகி மலேசிய நிறுவனங்களுக்கு சவாலாக மாறக்கூடும். இந்நிலையில் முதலீடு, வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சான மீதி தற்போது இந்த வரியின் தாக்கத்தை ஆய்வு செய்து வருகிறது. அவ்வகையில் வெள்ளிக்கிழமை அமைச்சரவை விளக்க கூட்டம் மலேசியாவின் வணிகங்கள், ஏற்றுமதி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை பாதுகாக்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மலேசியாவின் முக்கிய வாணிப பங்காளிகளில் ஒன்று என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.